வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் முதலில் தெரியக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் நல்ல மனசு உடையவர்கள் என்று அனைவருமே உங்களுடன் பேசும்பொழுது தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேசும்பொழுது முதல வார்த்தைகள் அதிலிருந்தே உங்களை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப நல்லவங்க, எந்த விதமான கெடுதல்களும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்க்கின்ற அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும். இந்த ராசியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அன்பையும் அழகையும் சமநிலையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால் துலாம் ராசி என்பர்கள் யாரிடம் கடுமையாக நடக்க விரும்பாதவர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடுவீர்கள். ஏன் அப்படின்னா, உதவி செய்வது என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். இதனால மற்றவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பிறர் யாராக இருந்தாலும் உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள், பணம் என அனைத்தையும் கொடுத்து உதவி செய்து விடுவீர்கள். இதுவே உங்களுக்கு பல இடங்களில் பிரச்சனையாக கூட நிச்சயமாக மாறியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில பல முறை நீங்கள் உங்களுடைய தேவைகளை கூட மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக ஓடிய காலங்கள் இன்னும் உங்களுடைய கண்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்றவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பொருட்களையோ பணத்தையோ, ஏன் உங்களுடைய டயத்தை கூட நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க மற்றவங்களுக்காக உதவி செய்திருப்பீங்க, மற்றவங்களுக்காக ஓடி இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடியாக நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற முடியாமல் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அதை நினைத்து நீங்கள் ஒருபோதும் மனம் வருந்த மாட்டீங்க. நம்மளால ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைத்து உங்களை நீங்களே பெருமையாக நினைத்துக் கொள்வீர்கள். ஆனால் இந்த ஒரு நல்ல மனதை எல்லோரும் மதிக்க மாட்டார்கள். சிலர் அதை புரிந்து கொண்டாலும் சிலர் அதை பலவீனமாகவும் பார்த்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். உங்களுடைய எளிமையை பார்த்து உங்களை அனைவரும் ஏமாற்றியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் எளிமையாக வாழ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆடம்பரம் அப்படிங்கிறது உங்களிடம் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அதை காட்டிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு அதிகமான ஆடம்பரமானது தேவையில்லை. அமைதி, அன்பு, நல்ல உறவு, இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு செல்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு எளிமையை பார்த்து சிலர் உங்களை ஏமாளி அல்லது கோமாளி போல பார்த்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீர்கள், ஏன் ஏமாளி கோமாளியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று. நீங்கள் யாரிடமும் கடுமையாக பேசாததால் சிலர் உங்களை பலவீனமாக நினைத்திருப்பார்கள். உங்களுடைய அமைதியை அவர்கள் பயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால் சிலர் உங்கள் பின்னால் பேசியிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சிலர் உங்களிடம் பொய் கூறி உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். பொய் கூறுவது அனைவருக்கும் புதிதா என்ன? இதே மாதிரி சில பொய்களை கூறி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை அவர்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீர்கள். இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீர்கள். அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக கூட பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வேலை இடத்தில் இருந்த சில நபர்கள் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி பின்னர் விலகி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய காயத்தை உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு பெரிய காயத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் நீங்கள் இதுவரைக்கும் முழித்து கொண்டிருப்பீர்கள். சில நேரங்களில் யாரையும் நம்பக்கூடாதோ என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். வருவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் உழைத்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில கொடுமையான விஷயங்கள், கொடுமையான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு முறை ஏமாற்றப்படுவது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் ஒருவருக்கு பிறகு ஒருவர் ஏமாற்றிய சூழ்நிலையானது உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஏமாற்றங்கள் எதனால் நடக்கு, யாரால் நடக்கிறது என்று தெரியாது நீங்கள் ஒருவரை நம்புவீங்க, முழுதா மனசார நம்புவீங்க. ஆனால் அவர்களே ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவருக்கு பின் ஒருவர் என உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். நண்பர் ஒருவர் ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உறவினர் ஒருவரும் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றலாம். வேலையிடத்தில் இருந்த ஒருவர் கூட உங்கள் மீது பொய் கூறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் நம்பிக்கையானது குறைந்து போவதற்குமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில காதலில் ஏற்பட்ட சோகங்கள் அதிகமாகவே இருக்கும்.
துலாம் ராசி அன்பர்கள் காதலில் மிகவும் உண்மையான ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களுக்கு முழுமையாக அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு அன்பை எல்லோரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு சிலர் அதனை மதிப்பது போல மதித்து உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையை அவர்கள் பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். சில நேரங்களில் நீங்கள் வைத்த அன்பு ஒருதலை பட்சமாக மாறியிருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் நம்பியவர்கள் திடீரென்று உங்களை விட்டு செல்வதற்குமாக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? சம்பந்தமில்லாத காரணங்கள், சம்பந்தமில்லாத பேச்சுக்கள், நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட, உன்னை சரியான வேலை இல்லை, சரியான சொத்து இல்லை, பணம் இல்லை, அது இதுன்னு கூறி உங்களை கலட்டி விடுவதற்காக தேவையில்லாத பேச்சுக்கள் அவர்கள் பேசி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கலாம். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட சோகத்தை வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சில சோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சில நாட்கள் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருப்பதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். இது எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பதை விரும்பியிருப்பீங்க. யாரிடமும் உங்களுடைய உண்மையான மனதை சொல்லாமல் அமைதியாக பூட்டி வைத்திருப்பீங்க. இதுவரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு அமைதி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு சோகமானது பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள உருவாக்குவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, நீங்கள் பட்ட காயங்களுக்கெல்லாம் எப்படி பதிலடி கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமானது ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் இப்போது நன்மையாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த நன்மைகளின் மூலம் அதிகளவிலான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியவர்கள் அல்லது அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அனைவரும் நிச்சயமாக இருப்பார்கள். முன்னாடி எல்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டு சென்றார்களோ அவர்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கையானது ஏற்படும். இந்த ஒரு காலத்தில், இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையான உறவானது உருவாகுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த உறவினால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு நபர் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உறுதுணையாக நிற்பார். நின்று உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாகவே நன்மைகளுக்கு கொண்டு செல்லும். அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவர்கள் உங்களுடைய எதிர்காலமாக கூட இருக்கலாம். உங்களை திருமணம் செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் பாதியிலே சென்று விடுவார்கள். ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் இருந்து உங்களை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். பிரிந்த காதல் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு புதிய காதலும் ஏற்படலாம். மற்றும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பிரிந்த உறவு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டால் இதற்கு அப்புறம் பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படாதா, முன்னால் பேசிய வார்த்தைகள் மீண்டும் பேசி நீங்கள் சண்டையிடுவீர்களா என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் நடப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஜோதிடத்தில் சில கிரகநிலைகள் மாறும்போது பழைய உறவுகள் மீண்டும் வாழ்க்கையில் திரும்ப வரக்கூடும். வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். நண்பர்கள் பற்றிய உண்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களாக இருந்தவர்கள் பலர் உங்களை ஏமாற்றிய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை உங்களால மறக்க முடியாது. அந்த அளவுக்கு சில சோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இப்போது நீங்கள் யார், உண்மையானவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய மனதையும் அதற்கு ஏற்றது போல நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. கடந்த கால சோகங்களை மறக்க முடியாவிட்டாலும் அதை ஒரு வாழ்க்கை பாடமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்று அது அனைத்தையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் உங்களுடைய உறவில் ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். திருமணமான துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இதுவரை இருந்த புரிதலானது குறைந்து அதிக அளவில் நம்பிக்கை ஏற்பட்டு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றம் பெற சில பரிகாரங்களை செய்ய வேண்டும்.
வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். வெள்ளை மலர் வைத்து தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம். ஏழை மக்களுக்கு உணவையும் நீங்கள் தானம் செய்யலாம். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்று ஜோதிடம் மூலம் குறிப்பிடப்பட்டு வருகிறது. எனவே இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மறக்காமல் நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், நல்லதே உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.